திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைய வாழ்க்கை முறையில் சொந்த வீடு பெஸ்ட்டா, வாடகை வீடு பெஸ்ட்டா? நிதி ஆலோசகர் தரும் யோசனை. இந்தியர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்பது வாழ்நாள் கனவாக இருக்கிறது. படித்து முடித்துவிட்டு வேலைக்கு வரக்கூடிய இளைஞர்களிடமும் இளம் தம்பதிகளும் பெரும்பாலானவர்கள் கூறுவது முதலில் சொந்தமான ஒரு வீட்டினை வாங்க விடுங்கள் என்பதுதான். ஆனால் தற்பொழுது ரியல் எஸ்டேட் விலை இந்தியாவில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. எனவே சொந்தமாக வீடு வாங்குவது என்பதே பலருக்கும் கனவாக மாறிவிடும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் சொந்தமாக வீடு வாங்குவது நல்ல முடிவா அல்லது வாடகை வீட்டிலேயே இருப்பது நல்ல முடிவா என்பது குறித்து ஹர்திக் ஜோஷி என்ற நிதி ஆலோசகர் விளக்கம் தந்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் பதிவிட்டிருக்கும் நிதி ஆலோசகர் ஹர்திக் ஜோஷி, சில சமயங்களில் மக்கள் நான் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என கூறுவதை நிறுத்திவிட்டு சொந்தமாக வீடு வாங்குவது உண்மையிலேயே சிறந்ததா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள். சொந்த வீடு என்பது நம்முடைய சமூக அந்தஸ்துக்கும் வழிவகுக்கிறது. ஆனால் நிதி ரீதியான தரவுகளை பார்க்கும்பொழுது நம்மிடம் ஒரு கணிசமான தொகை டவுன் பேமெண்ட்டாக செலுத்துவதற்கு இருக்கிறது என்னும்போது கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கலாம் என அறிவுரை வழங்குகிறார். சென்னை, பெங்களூர் போன்ற நகரங்களில் ஒரு சாதாரண பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் 2 படுக்கைகளை கொண்ட ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்றால் கூட 1.5 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த 1.5 கோடி ரூபாயில் 30 லட்சம் ரூபாயை நாம் டவுன் பேமெண்ட்டாக செலுத்தி விடுகிறோம் என்றால் மீதமுள்ள 1.2 கோடி ரூபாய் நம் வீட்டு கடன் வாங்குகிறோம். இந்த வீட்டு கடனுக்கு 9% தொகையை வட்டி செலுத்துகிறோம் என்னும்போது இந்த வட்டி தொகையோடு சேர்த்து நாம் 20 ஆண்டுகளில் வங்கிக்கு திரும்பி செலுத்தக்கூடிய தொகை 2.5 கோடி ரூபாய். நாம் வாங்கிய கடனை விட 100% மேல் அதிகமான தொகையை நாம் திரும்ப செலுத்துகிறோம். இதே மதிப்பு கொண்ட ஒரு வீட்டில் நாம் வாடகைக்கு செல்கிறோம் என்றால் மாதம் 40,000 ரூபாயை செலுத்த வேண்டி இருக்கும். மாதம் 40,000 ரூபாய் வாடகையாக செலுத்திவிட்டு கையில் இருக்கும் 30 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்யும் போது 20 ஆண்டுகளில் இந்த 30 லட்சம் ரூபாய் பணம் 3 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கும் என அவர் கூறுகிறார். எனவே சொந்த வீடு வாங்குவதோ அல்லது வாடகை வீட்டில் இருப்பதா என்பது தனிநபரின் தேவைகளையும் முன்னுரிமைகளையும் பொறுத்ததாக இருக்கும். நமது பெயரில் ஒரு சொத்து வேண்டும், கணிசமான தொகை நம்மிடம் டவுன் பேமெண்ட்டாக செலுத்துவதற்கு இருக்கிறது என்னும் பட்சத்தில் கண்டிப்பாக வீடு வாங்க செல்லலாம். ஆனால் என்னிடம் பணம் இல்லை, நான் பெரும்பாலான தொகை வங்கி கடன் தான் வாங்கப் போகிறேன் என்ற சூழலில் இருப்பவர்கள் வாடகை வீட்டில் இருக்கும் முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என சொல்லப்படுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.